ஓகே, வணக்கம். ஓகே, மீண்டும் ஒரு வீடியோ. கிட்டத்தட்ட இந்த யூடியூப் வந்து ஓகே நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு லைஃப் கொடுத்துருக்கு. இந்த யூடியூப்லேருந்து நிறைய விஷயத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம், நிறைய டைமும் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் லைஃப்பையும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. முக்கியமாக சொல்ல போனாக்கா இந்த ரிசர்ச் சோழா எம்பையர் பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பர்சன் வந்து அவருக்கு அன்பன் ஹேமந்த்னு ஒருத்தர். ஸோ அவருடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா சோழா எம்பையர் பற்றி ஒரு டீட்டெயிலாக வந்து ரொம்ப டாக்குமெண்ட்ரிலாம் பண்ணியிருப்பார். எஸ்பெஷலி இந்த தஞ்சாவூர் பற்றி நிறைய பண்ணியிருப்பார். சடன் பார்த்தாக்க ஒரு 2 வீக்ஸ் இல்லை லாஸ்ட் 1 வீக் பேக்கில் ஒரு நெதர்லாந்து கண்ட்ரி வந்து சோழாவுடைய அந்த பிளேட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த சொல்கிறது இப்போ இருக்கிற சொல்லப்போனாக்கா ஒரு அக்ரிமெண்ட்டு, ஒரு பட்டான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, பிளேட்ஸ், காப்பர் பிளேட்ஸ் வந்து ஒரு ஊரை வந்து தானமாக கொடுத்துருக்காங்க. வேறு ஒரு ராஜாவுக்கு இல்லை வேறு ஒரு கிங்டக்கு வந்து தானமாக கொடுத்துருக்காரு. அந்த தான பத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தான பத்திரம் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா காப்பரில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படியோ போய் நெதர்லாந்தில் போய் சேர்ந்துருக்க கிட்டத்தட்ட ஒரு 200-300 இயர்ஸாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க நெதர்லாந்து. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹேமந்த்ன்றவர் வந்து தமிழ் யூடியூப் சேனல் வந்து அவர் யூடியூப் சேனல் வந்து அங்கே போய் பார்த்தார். அங்கே போய் பார்த்துட்டு அது என்னுடைய அதோடைய டீட்டெயில்ஸ் என்னென்ன விட்டு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அவங்க இதுக்கும். இந்த காலகட்டத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நெதர்லாந்து டீம் வந்து எந்தெந்த கண்ட்ரியில் சேரணுமோ அதில் வந்து ரிட்டர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் வந்து இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, இவர்கிட்ட கோஆர்டினேஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள ஓகே 1 இயர்க்கு முன்னாடி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்க தாய்லாந்துக்கு போக வேண்டியது. பட் இதில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ராஜா கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அவங்க ரிட்டர்ன் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா டேரெக்டாக வந்து தமிழ்நாட்டுக்கு ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதனால் பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுதான் வந்து ஒரு 1 வீக் பேக்கு 2 வீக்ஸ் பேக்கில் வந்து நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்தோம். இது அதெல்லாம் அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வந்து சோழாவுடைய பிளேட்ஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. உண்மையிலே பார்த்தீங்கன்னாக்கா யாரோ ஒரு சின்ன விஷயம் பண்ணுற ஒரு டெடிகேட்டான ஒரு பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த பொக்கிஷம், கண்டிப்பாக பொக்கிஷம் தான் சொல்லணும். அது அந்த பொக்கிஷம் வந்து இப்போ நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்திருக்கு. முக்கியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் எஸ்பெஷலி இது ரிட்டர்ன் பண்ணணும் நினச்ச நெதர்லாண்டு கண்ட்ரிக்கும் இதுக்கு பேக் எண்டில் ஒர்க் பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், ஹேமந்த் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் அது வந்து இது ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்டில் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ரியல் சல்யூட். இந்த மாதிரி வந்து எவ்வளவோ விஷயங்கள் இந்த டெக்னாலஜியை வந்து எவ்வளோ விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணாலும் ஒரு சில பேர் வந்து நல்ல விஷயத்துக்கோசரம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த நல்ல விஷயத்துக்கோசரம் கிடைச்ச இது நம்ம இந்தியா கிடைச்ச நம்ம பரிசு நினைக்கலாம். நம்மக்கிட்டேருந்து போனது கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த செப்பேடு ராஜராஜ சோழன் சோழா எம்பையர் தஞ்சாவூர்லேருந்து எப்படியோ அது போனது. கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு 1000 இயர்ஸ் கழித்து அந்த காப்பர் பிளேட் வந்து இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கு. அதாவது நினச்சி பண்ணக்குள்ள ஒரு மாதிரி ஓகே ஃபீலாக இருக்குது. தேங்க்யூ இந்த என்டையர் டீமுக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டவருக்கும், மோடிஜி அவர்களுக்கும், நெதர்லாந்து டீமுக்கும் ரியல் சல்யூட். தேங்க்யூ. பாய்.